அந்த தலைப்ப வந்து இப்ப வரக்கூடிய பழைய படங்களுடைய தலைப்ப, வெற்றி பெற்ற படங்களுடைய தலைப்ப வந்து இப்ப வணிக ரீதியா பல படங்கள் உபயோகப்படுத்துறதுங்கிறது உங்கள பொறுத்தளவுக்கு எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு? சரிதான்னு நினைக்கிறீங்களா? அது நியாயம் இல்ல. அத வந்து அது மக்கள் மத்தியில அந்த பேர சொன்னோனே, இந்த படமும் ஓடும் அப்படின்னா என்ன ஆகும்னா, இன்னும் கொஞ்சம் அது வணிக ரீதியா தோல்வி அடையும். அத நெனச்சு வருவாங்கல்ல. ம். அந்த மாரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு செட்பேக் தானே. ம். அதனால எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. ம். இப்போ வந்து ஒரு ரிசர்ச் பண்ணோம்னா, நெறைய விஷயங்கள் நமக்கு இருக்கு. நெறையா கான்டென்ட் இருக்கு நமக்கு. பட் இருந்தாலும், இந்த நபர பத்தி தான் நம்ம பண்ணணும்னு எதனால முடிவு பண்ணீங்க? ஏன்னா, அந்த காலகட்டத்தில வந்து சிவாஜி கணேசனுக்கு நிகரா எம்ஜிஆர் அவர்களும் இருந்தாங்க. ஜெமினி கணேசன் அவர்களும் இருந்தாங்க. அதுவும் யங்ஸ்டர்ஸ் மத்தியிலலாம் பார்த்தீங்கன்னா, ஜெமினி கணேசன் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேஸ் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது, எதனால சிவாஜி கணேசன பத்தி தான் நம்ம பண்ணணும்? அவர பத்தி தான் நெறைய தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்க? நான் நெறைய படங்கள் பார்ப்பேன். ம். அதுல ஜெமினி கணேசன் நடிச்சது, ம். எம்ஜிஆர் நடிச்சது, எல்லா படங்களும் பார்ப்பேன். அதுல சிவாஜி கணேசன் ஆக்டிங்ல மட்டும் ஏதோ ஒரு சம்திங் இருக்குங்கிறதே எனக்கு தெரிஞ்சது. ம். அவர் நிக்கிறது, நடக்கிறது, திரும்பி பார்க்கறது எல்லாத்துலயும் வித்தியாசம் இருந்துச்சு. ம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா, அவர் மாரி செலக்ட் பண்ணி போடவே முடியாது. வித்தியாசமான கலர்ல வேணா வேற வேற நடிகர்கள் போட்டுருக்கலாம். ம். இப்ப ஜெமினி கணேசன பார்த்தீங்கன்னா, அதிகமா அந்த ஜிப்பா பைஜாமா மாரி தான் வச்சிருப்பாரு. எல்லா படத்துலயும் நடிச்சிருப்பாரு. அதே போட்டு. சிவாஜி கணேசன் அப்படி இல்ல. ம். 2வது வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச பிறகு, சிவாஜி கணேசனுடைய ஆக்டிங் பார்த்த பிறகு, நம்ம பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுத்து அவர்கிட்டயும் சொன்னேன். உங்கள பத்தி ஆய்வு பண்ண போறேன்ட்டு. 1980ல சொன்னேன். அப்போ நான் வந்து டிகிரி ஹோல்டர் தான். அதுக்கு பிறகு இதுக்காகவே இவர பத்தி ஆய்வு பண்றதுக்காகவே தான் நான் பிஜி ஜாயின் பண்ணேன். ம். என்னுடைய ஏஜ் 55 ஆகும்போது ஜாயின் பண்ணேன். ம். அ சிவாஜி வந்து என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, தொல்காப்பியம் இன்னும் இருக்கிற தமிழ் மொழியினுடைய இலக்கணம்பாங்க. அது வந்து வெளியாகி பல 1000 ஆண்டுகள் ஆச்சு. அதில மெய்ப்பாட்டியல்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. ஒரு சாப்டர்ன்னு வச்சுக்கங்களேன், ஒரு பிரிவுன்னு வச்சுக்கங்களேன். நம்ம உடம்புல நம்ம மனிதரா பிறந்த ஒவ்வொருத்தரும் எத்தனை வகையான சிரிப்பு சிரிப்பாங்க, எத்தனை வகையான சோகம் இருக்கு, எத்தனை வகையான இது இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அதில மென்ஷன் பண்ணியிருக்கு. 4 வகைன்னு. அது ஃபர்தரா வந்து அது 8 அந்த 4 சப்டிவிஷனா பிரியும். 32 சுவைகள் வரும். ஒரு மனிதனுடையது. இதெல்லாம் தற்செயலா கம்பேர் பண்ணி பார்த்தேன். சிவாஜி ஆக்டிங்ல. சிவாஜி மட்டும் தான் அத பண்ணியிருக்காரு. வேற யாரும் அந்த வெரைட்டீஸ் குடுக்கல. 32 வகையான சுவைகள பண்ணியிருக்காரு. டபுள் ஆக்ட் பண்ணும்போது அது 64 ஆகுது.